ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை டு பாண்டி ஒன் டே ட்ரிப்பில் என்னெல்லாம் பார்க்கலாம் அண்ட் நாங்கள் அந்த ஒன் டே ட்ரிப்பில் என்னெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஃபேமஸ் அந்த ஆர்ச், அந்த ஃப்ரெஞ்ச் காலனி அண்ட் அந்த ஆரோவில், அதுக்கப்புறமா பீச்சஸ், இதுக்கெல்லாம் தான் அந்த பாண்டிச்சேரி ஃபேமஸ். ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போகணும் அண்ட் என்னெல்லாம் கவர் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பாண்டிச்சேரி போகிறது ஈசிஆர் ரூட்டில் போனோம். ஸோ மகாபலிபுரம் சைடில் இந்த மோட்டல் மாமல்லா அப்படின்ற இந்த டிரைவ் அண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா எல்லாமே சீப்பாகவும் இருந்தது அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ ஹோட்டல் மாமல்லாவில் நாங்கள் கீ ரோஸ்ட், அப்புறமா இட்லி, இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஈஸியாக ரூட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரிக்கு. ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான், ஃபுல்லாக ட்ரீஸ், ரெண்டு சைடுமே ட்ரீஸு, அப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டர்லாம் இருந்தது. இதெல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டே போனோன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடமும் ஆரோவில் தான் போயிருந்தோம். ஸோ ஆரோவில் போகிற இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடுமே மரம். உங்களுக்கு நடுவில் இந்த வெயில் நீங்கள் தண்ணி குடிக்கணும், இல்லை இளநீர்லாம் குடிக்கணும் அப்படின்னா அங்கேயே இளநீர், நுங்கு, இது மாதிரி நிறைய பேர் கடை வச்சுருந்தாங்க. இளநீர், நுங்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆரோவிலுக்கும் போகலாம். நாங்கள் ஆரோவில் ரீச் ஆகிட்டோம். ஆரோவிலில் அந்த அந்த ஷேப் அதை பார்த்து அந்த ஆசிரமம் அதுதான் அங்கே ஆரோவில்லையே. நாங்கள் சண்டே போயிருந்தோம். ஸோ சண்டே 1 PM வரைக்கும் தான் ஆரோவில் இருக்குது. ஸோ நீங்களும் சண்டே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஆரோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆரோவில் அது உள்ளேயே அந்த சவுண்ட் கார்டன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கஃபே அண்ட் இன்ஃபர்மேஷன் பில்டிங், அந்த மாதிரி நிறையா இருந்தது அந்த ஆரோவில்லே. ஸோ அதுவுமே பார்க்க முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே போனோன்னா ஆரோவிலோட ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி, அது எங்கேருந்து க்ரியேட் ஆச்சு, அந்த ஹிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாகவே, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே அந்த பில்டிங்கில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1968 இந்த ஆரோவிலை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பில்டிங்கை. ஸோ இதுதான் அதோட மாடல். ஸோ அந்த மாடலெல்லாம் அந்த பில்டிங்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து கொஞ்சமாக வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் போட்டு ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சவுண்ட் கார்டன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த சவுண்ட் கார்டன் இருக்குது. அண்ட் 1.5 கிலோமீட்டரில் ஆரோவில் அந்த பில்டிங்க்கு இருக்குது. பை வாக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸஸ் அண்ட் பெய்ட் பஸ்ஸஸ், இல்லை சைக்கிள் ரெண்ட், பைக் ரெண்ட், இல்லை காரை கூட ரெண்ட் எடுத்துகிட்டு ஆரோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்கு என்னால் டைமுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டல் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக அப்படியே வாக் பண்ணி நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரோடு வழியாக தான் அந்த ரெண்ட்டை எடுக்கிறது, இல்லை வேறு எதுனா சைக்கிள் அந்த மாதிரி வெஹிக்கிளில் எடுக்கிறீங்கன்னா இந்த வழியாக தான் போகணும். ஸோ நாங்கள் நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக நடந்து போய் பார்த்தோம். ஸோ நடந்து போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்ட் சென்டர்ஸ், அதுக்கப்புறமா வைல்ட் லைஃபு, அப்புறம் இந்தியா அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே சில அந்த ஆர்கிடெக்சர் மாடல்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஆரோவிலோட மாடல்ஸ் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம போகிற வழியில், நடந்து போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க ஆரோவிலுக்கு எப்படி போகணும். அண்ட் இது இந்தியா ஸ்பேஸ், அதுக்குள்ளே இது மாதிரி மாடல்ஸ் நிறையா இருந்தது. ஆரோவில் மாடல்ஸ், இந்தியா மாடல்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது. ஸோ இதுவுமே ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருந்தது. ஸோ போகிற வழியில் எதுவும் தெரியல. அண்ட் ஆரோவில் போகிற வழியில் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்க்க எல்லாமே ரியலாக இல்லைன்னா அந்த ஸ்டோனில் வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். அதை ஃபோட்டோஸும் எடுக்க அலோவ் பண்ணாங்க. இது ஒரு டிக்கெட் 30 ருபீஸு. குழந்தைங்களுக்கு 5 இயர்ஸ் மேலே இருந்து டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அது உள்ள இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுருந்தாங்க ரியலாக இருக்க மாதிரி. ஸோ குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா கண்டிப்பாக அவங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் ரியலாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப்குள்ளே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அண்ட் ஆரோவில் அந்த வைல்ட் லைஃப் முடிஞ்ச அப்புறமா நாங்கள் ஆரோவில் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் போன டைமிங் 12:30க்கு தான் நாங்கள் ஆரோவிலே ரீச் ஆனோம். ஸோ நடந்து போகிறதுக்குள்ளே அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல, ஜஸ்ட் வியூ தான் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் ஆரோவில் போகிறீங்கன்னா சீக்கிரமாக போயிடுங்க. அண்ட் சப்போஸ் டைம் 12 ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆரோவில் உள்ளே போக முடியும். அண்ட் டியூஸ்டே ஆரோவில் ஃபுல்லாகவே ஆஃப். ஸோ டியூஸ்டே பிளான் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் போகாதீங்க.
ஸோ ஆரோவில் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். ஸோ பாண்டிச்சேரி உள்ளே வந்த அப்புறமா சிக்னல் தாண்டினோடனே இந்த கேவி டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடை இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்தால் காமாட்சி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பியூர் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். காமாட்சி நான் வெஜிடேரியன் அப்படின்னாலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருந்தது லஞ்ச் எல்லாமே. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் வந்து மட்டன் பிரியாணிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு காமாட்சி பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டிஷ் வச்சுருந்தாங்க. காமாட்சி பெப்பர் சிக்கன் அண்ட் காமாட்சி சிக்கன் அப்படின்ட்டு. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணோம். நார்மல் பெப்பர் சிக்கன் மாதிரியே இருந்தது. ஆனால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நார்மல் பெப்பர் சிக்கனில் வெறும் பெப்பர் டேஸ்ட்டு தான் இருந்தது. இதில் கொஞ்சம் அந்த சில்லி டேஸ்ட் அண்ட் பெப்பர் டேஸ்ட்டும் சேர்ந்து இருந்தது. இங்கேயும் போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் லஞ்சை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வந்து பாண்டி மெரினா போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி மெரினா போனோம். பாண்டி மெரினா வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சைடு பீச் அண்ட் ஒரு சைடு வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி மெரினாவுக்கு வந்து போனோம். ஸோ அங்கே வந்து லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. லைட் ஹவுஸ்க்குள்ளேயும் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம மேலே போய் அந்த பீச் வியூ, அந்த சிட்டி ஃபுல் வியூவும் பார்க்கலாம். ஸோ பாண்டி மெரினாலேயுமே ராக் பீச் மாதிரி அங்கங்கே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம், அந்த ராக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மேலேயும் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அங்கேயே நிறைய பேர் பண்ணாங்க. அண்ட் வந்து ரைட் சைடில் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருந்தது. ஸோ அங்கே கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ பார்ட் 1ல் வந்து இதெல்லாம் தான் நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ பார்ட் 2ல் என்னெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள்.